டேட்டா அனலிஸ்டோட கம்ப்ளீட் ரோட் மேப் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரம் வாட் இஸ் டேட்டா அனலிஸ்ட் டு டேட்டா அனலிஸ்ட் சேலரி, இதை பற்றின ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஃபர்ஸ்ட், டேட்டாஸ்னால் என்ன, அண்ட் இந்த டேட்டா அனலிஸ்ட் ரோலில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான டேட்டாஸை அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரின்னு எடுத்தோம்னா தே ஹாவ் அ செப்பரேட் சேல் லைக் அமேசான் பிக் பில்லியன் டே, பிளாக் ஃப்ரைடே சேல். இப்போ இதில் அவங்களோட ப்ராஃபிட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாருமே என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறையா வாங்குறாங்க, அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸை இந்த ஜெண்டரில் இருக்கிறவங்க நிறையா வாங்குறாங்க அப்படின்ற டேட்டாஸ் எல்லாமே கண்டிப்பாக அவங்க கிட்ட இருக்கும். பட் இந்த ரா டேட்டாஸை வச்சுட்டு அவங்களால ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் ஐடியா கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோன்னா அது கொஞ்சம் கஷ்டம். எஸ், இந்த இடத்துல தான் ஒரு டேட்டா அனலிஸ்ட் பிரில்லியண்டான ரோல் பிளே பண்ணுவாங்க. கம்பெனிஸ் கிட்ட இருந்து கிடைச்ச ரா டேட்டாஸை டேட்டா அனலிஸ்ட் ஒரு கிராஃபிக்கல் ஆர் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாக காட்டுவாங்க. ஸோ இதை ஒரு கம்பெனி ஹெட் அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ண முடியுன்ற டிசிஷனை எடுப்பாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கம்பெனிஸோட ரா டேட்டாஸை வாங்கி அதை அனலைஸ் பண்ணி அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கள தான் டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃபைன், இப்போ ஒரு டேட்டா அனலிஸ்ட் என்ன மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்துட்டோம். ஆஸ் அ டேட்டா அனலிஸ்டா உங்களுக்குன்னு சில ஸ்கில் செட்ஸ் தேவைப்படும், விச் இஸ் எக்ஸல், பைத்தன், எஸ்கியூஎல், பவர் பிஐ ஆர் டேப்லோ. ஓகே, இந்த ஸ்கில் எல்லாமே ஒரு டேட்டா அனலிஸ்ட் ரோலில் எப்படியெல்லாம் ப்ளே ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எக்ஸல். நம்ம எடுக்கிற எல்லா டேட்டாஸுமே எக்ஸலில் தான் சார்ட் அவுட் ஆகும். ஸோ இந்த எக்ஸலை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணாமல் ப்ராப்பரான ஃபார்முலாஸ் லைக் வி லுக்அப், பைவோட் டேபிள், இது மாதிரியான ஃபார்முலாஸ் வச்சு அதை ப்ராப்பராக ஒரு ரோ, காலம், லொக்கேஷன் மாதிரி டேட்டாஸை கன்சாலிடேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், எஸ்கியூஎல், விச் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் குவெரி லாங்குவேஜ். இது ஒரு ப்ரோக்ராமிங் டேட்டா பேஸ். ஸோ இது உங்களுக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகும்னு பார்த்தோம்னா இ-காமர்ஸ் மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே அவங்க கஸ்டமர்ஸோட டேட்டாஸ் எல்லாம் ஒரு பேக்அண்ட் டேட்டா பேஸில் சேவ் ஆயிருக்கும். ஸோ அந்த டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாஸை எஸ்கியூஎல் மூலியமாக கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த நாலேஜை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் பைத்தன். ஒரு இ-காமர்ஸ் சைட்டுன்னு எடுத்தோம்னா அதில் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸோட டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். அதை மேனுவலாக செக்ரிகேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் பைத்தனோட ஸ்கிரிப்டிங் நாலேஜ் மூலியமாக இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன், டிரான்ஸ்ஃபர் அண்ட் மேனிப்புலேட் இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 3 ஸ்கில்ஸையுமே நீங்கள் கிளியர் பண்ணி அண்ட் நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிட்டாலே உங்களோட டேட்டா அனலிஸ்ட் கோலை 50 to 60% நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். இதெல்லாம் தவிர்த்து ஒரு முக்கியமான ஸ்கில்ல பெரிய எம்என்சி, மிட் லெவல் கம்பெனிஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கில் தான் பவர் பிஐ ஆர் டேப்லோ. ஸோ இந்த 2 ஸ்கில்ல நீங்கள் ஏதாச்சும் ஒன்று எக்ஸல் பண்ணாலே போதும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 4 to 5 ஸ்கில்ஸில் நீங்கள் நல்லா எக்ஸ்பர்ட் ஆனாலே போதும். நம்ம சொன்ன மாதிரி ஃப்ரம் ஸ்டார்ட் அப் டு எம்என்சிஸ் எல்லா மாதிரியான கம்பெனிஸ்லுமே உங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட், இதோட ஃபியூச்சர் ஸ்கோப் என்னன்னு இப்போ பார்க்கலாம். இந்த பீரியட் ஆஃப் டைமில் எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே ஆன்லைனில் நல்லா க்ரோ ஆகிட்டு வராங்க. இந்த சுச்சுவேஷனில் ஒரு டேட்டாஸ் இல்லாமல் கம்பெனி ரன் பண்ணுறதுன்றது கஷ்டமான விஷயம். பிகாஸ் ஒரு டேட்டாஸை அனலைஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுறதுன்றது ரொம்ப க்ரூஷியலான ஒர்க். அதனால தாங்க டேட்டா அனலிஸ்டோட ஃபியூச்சர் ஸ்கோப் ரொம்பவே டிமாண்டில் இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலரி பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ இருக்கிற ஜாப் மார்க்கெட் டிமாண்டில் ஐடி செக்டர்ஸில் மட்டும் இல்லை, ஈவன் நான் ஐடி செக்டர்ஸ்லையுமே ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் உங்கள் கரியரை ஒரு டேட்டா அனலிஸ்டில் மட்டும் போகாமல் டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர்ஸ் இப்படியுமே நீங்கள் உங்கள் கரியரை சூஸ் பண்ணிக்கலாம். தென் சேலரி. ஆஸ் அ டேட்டா அனலிஸ்டாக உங்கள் சேலரின்னு பார்த்தா நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் அது வேரி ஆகும். லைக் ஸ்கில்ஸ், கம்பெனிஸ், லொக்கேஷன் இது மாதிரின்னு சொல்லலாம். ஸோ ஸ்கில் பேஸ்டுன்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்கில்ல நீங்கள் எக்ஸலில் நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் 2 to 3 LPA வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே நீங்கள் எஸ்கியூஎல், பைத்தன் மாதிரியான ஸ்கில் செட்டோட இருந்தீங்கன்னா மிட் லெவல் கம்பெனிஸில் 4 to 5 LPA வரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி நீங்கள் எல்லா ஸ்கில்ஸுமே தெரிஞ்சு ஒரு 4+ years மேலே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் 6 LPA and above எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக சர்டிஃபிகேட். நீங்கள் உங்கள் ஸ்கில்லை இன்னும் எக்ஸ்பர்டைஸ் பண்ணுறதுக்கு
கண்டிப்பாக ஒரு சர்டிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் டேட்டா அனலிஸ்டில் உங்கள் கரியரை செட் பண்ணணும் அண்ட் இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கரியர் எக்ஸ்பர்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஹாப்பி லேர்னிங்.